சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். தபால் ஓட்டுகளை அள்ளி 2வது இடத்துக்கு முன்னேறிய பாஜக. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றாமல் உள்ளதால் அதிருப்தியில் உள்ளனர். இது தேர்தலில் எதிரொலித்துள்ளது. வழக்கமாக தபால் ஓட்டுகளில் திமுக அதிக வித்தியாசத்தை பெறும். மொத்தம் 3 லட்சம் தபால் ஓட்டுகள் பதிவாகின. இம்முறை வழக்கத்திற்கு மாறாக மற்ற கட்சிகள் கணிசமான ஓட்டுகளை பெற்றுள்ளன. தென் சென்னை, தேனி தொகுதிகளில் பாஜக கூட்டணி தபால் ஓட்டுகளில் முன்னிலை பெற்றது. மொத்தம் 27 லோக்சபா தொகுதிகளில் அதிமுக கூட்டணியை விட கூடுதல் ஓட்டுகள் பெற்ற தபால் ஓட்டில் பாஜக கூட்டணி 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. அரசு மீதுள்ள அதிருப்தி காரணமாக பாஜக கூட்டணிக்கு அதிகம் ஓட்டளித்துள்ளதையே இது காட்டுகிறது. பதிவான தபால் ஓட்டுகளில் திமுக கூட்டணி 1,11,150, பாஜக கூட்டணி 62,707, அதிமுக கூட்டணி 50,241, நாம் தமிழர் கட்சி 24,318 ஓட்டுகளை பெற்றுள்ளன. தமிழகத்தில் பாஜக கூட்டணி அதிக அளவில் தபால் ஓட்டுகளை பெற்றிருப்பது இதுவே முதல் முறை. லோக்சபாவில் இடம்பெறும் 280 புதுமுக எம்பிக்கள். லோக்சபா தேர்தல் முடிவுகள் குறித்து பிஆர்எஸ் அமைப்பு ஆய்வு நடத்தியது. ஆய்வில் புதிதாக அமையவுள்ள 18வது லோக்சபாவுக்கு தேர்வாகியுள்ள 280 பேர் முதல் முறை எம்பிக்கள். 2019 தேர்தலின் போது 267 புதுமுக எம்பிக்கள் இருந்தனர். ஏற்கனவே எம்பியாக இருந்த 263 பேர் தற்போது மீண்டும் தேர்வாகியுள்ளனர். இதை தவிர 16 பேர் ராஜ்யசபா எம்பியாக இருந்தனர். ஒருவர் 7 முறை எம்பியாக இருந்துள்ளார். மீண்டும் தேர்வாகியுள்ள எம்பிக்களில் 8 பேர் தங்களுடைய தொகுதியை மாற்றியுள்ளனர். ஒருவர் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார். கடந்த 17வது லோக்சபாவில் வெவ்வேறு கட்சிகளின் சார்பில் எம்பியாக இருந்த 9 பேர் தற்போது வேறு கட்சியின் சார்பில் நுழைகின்றனர். 8 பேர் பிளவுபட்ட கட்சிகளை சேர்ந்தவர்கள். மத்திய அமைச்சர்களில் 53 பேரில் 35 பேர் வென்றுள்ளனர். புதிய லோக்சபாவில் 240 எம்பிக்களுடன் தனிப்பெரும் கட்சியாக பாரதிய ஜனதா உள்ளது. காங்கிரஸ் 99 பேருடன் 2ஆம் இடத்தில் உள்ளது. தேசிய கட்சிகளைச் சேர்ந்த 346 பேர் எம்பியாக தேர்வாகியுள்ளனர். இது மொத்த எம்பிக்களில் 64% அங்கீகாரம் பெற்றுள்ள மாநில கட்சிகளைச் சேர்ந்த 179 பேர் தேர்வாகியுள்ளனர். இது 33%. அங்கீகாரம் பெறாத கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் 11 பேர், 7 பேர் சுயேட்சைகள் என ஆய்வு அறிக்கை தெரிவித்துள்ளது. முக்கிய பதவிகளுக்கு குறி விட்டுக் கொடுக்குமா பாரதிய ஜனதா? கூட்டணி ஆட்சி என்பது வளர்ச்சி திட்டங்களுக்கு தடையாக இருக்கும். நெருக்கடிகள் தொடர்ந்து வரும் என்பதே பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு. ஆனால் இப்போது கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைமை அக்கட்சிக்கு ஏற்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா தலைமை வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கிய கட்சிகள் ஐக்கிய ஜனதா தளமும் தெலுங்கு தேசமும். ஐக்கிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமாரும் தெலுங்கு தேச தலைவர் சந்திரபாபுவும் சமீபத்தில்தான் இக்கூட்டணியில் இணைந்தனர். அதற்கு முன் மோடி அரசின் பல திட்டங்களை எதிர்த்து வந்தனர். குறிப்பாக அக்னிவீர், பொது சிவில், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டங்களை காங்கிரஸ் போலவே கடுமையாக எதிர்த்தனர். பாரதிய ஜனதாவுக்கு உடன்பாடு இல்லாத ஜாதிவாரி கணக்கெடுப்பு யோசனையையும் இவர்கள் ஆதரித்தனர். இப்போது பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்துள்ள நிலையில் அதே கொள்கைகளை மோடி அரசும் பின்பற்ற வேண்டுமென எதிர்பார்க்கின்றனர். ஆட்சி அமைப்பதற்கு முன்பே இத்தகைய நிர்பந்தம் வரும் என்பதை பாரதிய ஜனதா எதிர்பார்க்கவில்லை. நாயுடுவும் நிதிஷும் வெளிப்படையாக இது குறித்து பேசவில்லை. அவர்களுக்கு அடுத்த நிலையில் உள்ள தலைவர்கள் பேட்டி வாயிலாக வலியுறுத்துகின்றனர். தலைமையின் ஒப்புதலுடனே அவர்கள் அவ்வாறு பேட்டி அளிப்பதாக பாரதிய ஜனதா சந்தேகிக்கிறது. கூட்டணி உள்ளேயே எதிர்க்கட்சிகளா என்ற தர்ம சங்கடத்தில் தவிக்கிறது. இது தவிர வாய்ப்பே இல்லாத பல கோரிக்கைகளையும் இவ்விரு கட்சிகளும் முன்வைத்துள்ளன. சபாநாயகர், உள்துறை, நிதி, ரயில்வே, இராணுவம் போன்ற முக்கியமான பதவிகளை கேட்கின்றனர். விட்டுக் கொடுக்க பாரதிய ஜனதா சம்மதிக்காது என தெரிந்தும் அழுத்தம் கொடுக்கின்றனர். இவர்கள் இருவர் மட்டுமல்ல, மற்ற கட்சிகளின் தலைவர்களும் முக்கியமான அமைச்சர் பதவிகளுக்கு குறி வைக்கின்றனர். சிராக் பஸ்வானுக்கு ரயில்வே மீது கண். அவருடைய அப்பா வகித்த பொறுப்பு.
தேவகவுடா மகன் குமாரசாமி வேளாண் துறை அமைச்சராக விரும்புகிறார். இப்படி பெரிய லிஸ்டே டெல்லியில் சுற்றுகிறது. பாரதிய ஜனதா எவ்வளவு தூரம் இறங்கி வரும் என்பது தெரியவில்லை. நாயுடுவும் நிதிஷ்குமாரும் வாஜ்பாயுடன் அரசியல் செய்தவர்கள். ஆனால் மோடியை வாஜ்பாயாக மாற்ற நினைக்கும் அவர்களின் முயற்சி பலிக்காது என்கிறார் ஒரு தலைவர். தமிழ் வளர்த்த மதுரையில் தெரியாத 22,000 பேர். மதுரையை 100% எழுத்தறிவு பெற்ற மாவட்டமாக மாற்றும் வகையில் பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்ககம் மூலம் எழுத படிக்க தெரியாதவர்கள் குறித்த கணக்கெடுக்கும் பணி நடந்தது. இதுகுறித்த விவரம் கல்வித்துறை எமிஸ் வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதுவரை 22,766 பேர் எழுத படிக்க தெரியாதவர்கள் என பதிவு செய்யப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பு பணிகளை சிஇஓ கார்த்திகா தலைமையில் கல்வி அதிகாரிகள் குழு ஆய்வு செய்து வருகிறது. பணியை ஜூன் 10 வரை நீட்டித்து இயக்கக மாநில திட்ட இயக்குநர் நாகராஜ முருகன் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து சிஇஓ கூறியதாவது: கணக்கெடுக்கும் பணியிலும் கற்பித்தல் பணிக்கும் 1644 தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக 100 நாள் வேலை திட்டம், தொழிலாளர்கள் நல வாரியம், மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆகிய இடங்களில் கையெழுத்திற்கு பதில் கைரேகை பதிவு செய்யும் அனைவரும் கணக்கெடுக்கப்படுகின்றனர். யாரும் விடுபடக்கூடாது என கலெக்டரும் உத்தரவிட்டுள்ளார். எழுத்தறிவு கல்வியை பெற விரும்புவோர் அருகில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளை அணுகலாம். விரைவில் 100% எழுத்தறிவு பெற்ற மாவட்டமாக மதுரை மாற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மீண்டும் பகல் நேர மின்தடை அமல். ஜூலையில் மின் கட்டணம் உயருகிறது. தமிழக மின் வாரியம் டிரான்ஸ்பார்மர், மின் விநியோக பெட்டி உள்ளிட்ட மின் சாதனங்கள் உதவியுடன் மின் விநியோகம் செய்கிறது. 24 மணி நேரமும் மின்சாரம் செல்வதால் மின் சாதனங்கள் அதிக வெப்பத்துடன் காணப்படுகிறது. இதனால் துணை மின் நிலையம் மின் சாதனங்களில் பழுது ஏற்படாமல் இருக்க குறிப்பிட்ட இடைவெளியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்படும். அந்த பணி நடக்கும் இடங்களில் காலை 9 முதல் மதியம் 2 மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படும். பள்ளி, கல்லூரி, பொதுத் தேர்வு, கோடை வெயில், லோக்சபா தேர்தல் உள்ளிட்ட காரணங்களால் கடந்த பிப்ரவரியில் இருந்து பராமரிப்பு மின்தடை நிறுத்தப்பட்டது. தற்போது தேர்தல் முடிவுகள் வெளியானதை அடுத்து மீண்டும் மின் சாதனங்களில் பராமரிப்பு பணிகளை மின் வாரியம் துவக்கியுள்ளது. அந்த பணி நடக்கும் இடங்களில் பகலில் மின்தடை செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே ஜூலை மாதம் மின் கட்டணம் உயர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026-27 ஆண்டு வரை ஆண்டுதோறும் ஜூலை 1ஆம் தேதி முதல் மின் கட்டணத்தை உயர்த்த தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியது. அதன்படி கடந்த ஆண்டு ஜூலையில் 2.18% கட்டணம் உயர்த்தப்பட்டது. வீடுகளுக்கான கட்டண உயர்வை தமிழக அரசு ஏற்றது. வணிக வளாகம், தொழிற்சாலைகளுக்கு 1 யூனிட்டுக்கு 13 காசு முதல் 21 காசு வரை மின் கட்டணம் உயர்ந்தது. இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் 6% அல்லது ஏப்ரல் மாத பணவீக்க விகிதம் ஆகிய இரண்டில் எது குறைவோ அந்த அளவுக்கு கட்டணம் உயர வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். திண்டுக்கல், தேனியில் கனமழை. தென்மேற்கு பருவமழை தீவிரம். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் 200 இடங்களில் 1 முதல் 9 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக புதுக்கோட்டையில் 9 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இன்று கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும். மற்ற இடங்களில் மிதமான மழை பெய்யும். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்சம் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடலோர பகுதிகள், ஆந்திர கடலோரம், மத்திய தெற்கு வங்கக்கடல் பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள், கேரள, கர்நாடக கடலோரம் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் 10ஆம் தேதி வரை மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும். இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருநடனங்களுடன் வசந்த உற்சவம் நிறைவு. மலர்கள் தூவி பக்தர்கள் தரிசனம். திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுறை வடிவுடையம்மன் கோயிலில் வைகாசி வசந்த உற்சவம் கடந்த 23ஆம் தேதி துவங்கியது. இந்த உற்சவத்தில் அலங்கரிக்கப்பட்ட கேடயத்தில் சுவாமி தினமும் மாலை எழுந்தருளி 4 மாடவீதி உலா வந்து வசந்த குலத்தை சுற்றி 9 திருநடனங்கள் ஆடிய பின் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வந்தார். உற்சவத்தின் நிறைவு நாளில் தியாகராஜ சுவாமி திரிபுர சுந்தரி தாயாருடன் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட கேடயத்தில் எழுந்தருளினார். சிவனடி பாத தாங்கிகள் தோளில் சுமந்தவாறு பக்தர்கள் புடைசூழ வடிவுடையம்மன் சன்னதி முன்பு தியாகேசா ஒற்றியூரா என்ற பக்தி கோஷங்களுடன் வண்ண வண்ண மலர்களை தூவி திருநடனங்கள் நடைபெற்றது.
திருநடனத்தின் போது பக்தர்கள் சாம்பிராணி, தூபம் மற்றும் வண்ண மலர்கள் தூவி சுவாமியை தரிசித்தனர்.